மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறாரா? நடிகர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல்வாதிகளையும் தமிழக அரசியல் கட்சிகளையும் குழப்புவதற்காக வந்த ஒரு குழப்பவாதியா? நடிகர் விஜய் அவர்கள் மீது எழக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன? நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணியே வேண்டாம், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்களை திமுக பின்னால் இருந்து இயக்குகிறதா அல்லது விஜய் அவர்களை கிறிஸ்தவ மிஷனரிகள் பின்னால் இருந்து இயக்குகிறார்களா? விஜயை இயக்கக்கூடிய சக்தி எது? இப்படி விஜய் மேல நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. விஜய் அவர்களை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க நாம பேச போறோம். என்ன காரணத்தினால விஜய் அவர்களை பத்தி நாம அதிகமா பேசுறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன முடிவு எடுக்க போறாரோ, அவருடைய கட்சி என்ன முடிவு எடுக்க போகுதோ அதை வைத்துதான் தமிழக அரசியல் களம் மாறப்போகிறது. இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே விஜய் அவர்களை பற்றி போட்டிருந்த வீடியோல நாம சொல்லியிருப்போம். விஜய் அவர்களோட முடிவு தான் டோட்டல் தமிழக அரசியலையே மாத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா விஜய் அவர்கள் யார் பக்கமும் போகாம, அதாவது இப்போ ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா ஒண்ணு அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் போகணும், நடுவுலயே நின்றுட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். ஒண்ணு திராவிடத்து பக்கம் நிக்கணும், இல்லைன்னா திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க பக்கம் நிக்கணும். இவர் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில நான் போய் சேர மாட்டேன், அவங்களையும் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. சீமான் அவர்கள் திமுகவையும் எதிர்ப்பேன் பாரு, அதே போல காங்கிரஸை எதிர்க்கிறாரு, பிஜேபியை எதிர்க்கிறாரு. ஆனா அவர் தனியா தான் நிக்கிறாரு. அவர் தனியா நிக்கிறாரு அப்படிங்கிறது வேற. அவர் காலங்காலமா தனியா தான் நின்றுட்டு இருக்காரு. அவர் தனியா நிக்கிறதுனாலேயே பல தொகுதிகள்ல அதிமுகவிற்கும் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகள் பிரிகிறது. அதையும் நாம தொடர்ச்சியா சொல்லியிருந்தோம். சீமான் அவர்களும் பல நேரங்களில் திமுகவின் வெற்றிக்கு காரணமாக அமைகிறார். பல தொகுதிகள்ல திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளான அந்த வாக்குகளை சீமான் பிரிக்கிறார். தமிழ்நாட்டுல நிறைய தொகுதிகள்ல 20,000 வாக்குகள் 30,000 வாக்குகள் என அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை சீமான் பிரிக்கிறார் அப்படிங்கறதையும் நாம சொல்லியிருந்தோம். சோ திமுகவை எதிர்த்து கொண்டு ஒருவர் அரசியல் செய்து கொண்டு அவர் தனியா நின்னாரு அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை உடைக்கும். இதனால திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப சீமான் மாதிரியே விஜய் அவர்களும் தனியா நின்னாரு அப்படின்னா திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே விஜய் பக்கம் வரும். இதனால அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடையும். தோல்வி அடையும், அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் வரும். இப்போ விஜய் அவர்களினுடைய இந்த இறுக்கமான மனநிலை, அவர் பாத்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்காம அப்படியே இருக்காரு. அதற்கான காரணமே கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் விஜய் அவர்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக விடாம விஜய் அவர்களை தனியா நிக்க வச்சு மறுபடியும் திமுகவை வெற்றியடைய செய்வதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் பிளான் போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. அவருக்கு அரசியல் அறிவு, அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. விஜய் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா ஒன்னு சுய புத்தி, இன்னொன்னு சொல் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் சொல் புத்தி. அவர் எப்படின்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை தான் தெளிவா கேட்பாரு. அவர் சுயமாக எதையுமே முடிவு எடுக்க மாட்டார். சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பாங்க. சோ அப்படியே கேட்டு கேட்டு நடிச்சு பழகின நடிகர் விஜய் அவர்கள் அவர் ஒரு சொல் புத்தி மனிதர் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் விஜய் அவர்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு போக விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கு. அது போக நடிகர் விஜய் அவர்களினுடைய சமீபத்திய செயல்பாடுகள், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாருங்க. அந்த வாழ்த்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு யார் சொல்லுவா பொங்கல் நேரத்துல? திமுக காரன் தான் சொல்லுவான். திமுக காரன் தமிழர்களினுடைய அந்த புத்தாண்டை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக புத்தாண்டே தையில தான் ஆரம்பிக்குது, சித்திரை ஒண்ணு புத்தாண்டு இல்ல அப்படின்னு நம்முடைய வரலாறை மாத்தக்கூடிய ஒரு துரோக செயலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ திமுக அதாவது தை ஒண்ணுதான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நபர் போல, திமுகவை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கக்கூடிய ஒரு நபர் போல விஜய் அவர்களினுடைய பதிவு இருக்கு.
திமுக எப்படி பதிவு போடுமோ அப்படியே தான் விஜய் போடுறாரு. திமுக சொல்கிறது தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு, விஜயும் சொல்றாரு தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு. திமுகவும் ஈவேராவை கொண்டாடுகிறது, விஜயும் ஈவேராவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பி டீம் போல செயல்படுறாரா? அப்படி இல்லைன்னா நான் முன்ன சொன்னதுதான், இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் காரணமா இருக்கும். ஆக மொத்தம் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் கூட இந்த ஜனவரி 1 தமிழ் புத்தாண்டு வர்றதுனால தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு மாத்திட்டோம் அப்படின்னா பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு புத்தாண்டு வர நேரத்துல தான் தமிழர்களுக்கும் புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்துக்களை குழப்பலாம், எளிதாக கிறிஸ்தவ மதத்தை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள்கிட்ட திணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளும் தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் தொடர்ச்சியா திமுகவோட சேர்ந்துகிட்டு பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்காங்க, தமிழர்கள்ட்ட பொய் பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிடியில் தான் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. திமுகவை அவர் எதுக்குறாரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா திமுகவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் கிறிஸ்தவ மிஷனரிகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. விஜய் அவர்கள் சிறு வயதிலிருந்தே சர்ச்சில், அதாவது கிறிஸ்தவர், அவர் பேசிக்கா ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மத நம்பிக்கை அதிகமா உள்ளவர், பாதிரியார்கள் என்ன சொன்னாலும் அதை தட்டாம கேட்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஒரு சொல் புத்தி உள்ள குழந்தையா வளர்ந்தாருங்கிறதையும் சொல்லிட்டோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாதிரியார்கள் விஜய் அவர்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை இதன் மூலமா நான் சொல்றேன். இப்போ அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு இது வரைக்கும் தெரியல. பிஜேபி விஜய் அவர்களை விடாது. ஒண்ணு, நீ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வா, இல்லைன்னா தேர்தலே போட்டியிடாத அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் தனியா நின்று அதன் மூலமாக திமுக வெற்றி பெறுவதை பாஜக விரும்பாது. சோ விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியா பிரஷர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஜனநாயகன் படம் வராது. விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரேன்னு சொன்னா மட்டும்தான் விஜய் அவர்களை பிஜேபி விடுவாங்க. சோ திமுக வெற்றி பெறுவதை பாஜக விரும்பவில்லை. இப்போ விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வரும் காலங்கள்ல பார்ப்போம். அடுத்து ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு. இப்போ அடுத்த கட்டமா எலெக்ஷன் முன்னாடியே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மார்ச் மாதமே எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏன் முன்கூட்டியே வருது அப்படின்னா திமுகவிற்கு ஒரு பிரஷரை கொடுக்கணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ மார்ச் மாதமே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது திமுகவால அந்த நேரத்துல சரியான முறையில பிரச்சாரம் செய்ய முடியாது. நான் ஏன் இந்த எலெக்ஷன் முன்னாடியே வரும் அப்படின்னு கணிச்சு சொல்றேன்னா, அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை எப்பொழுது துவங்கினார்? 2025 பிற்பகுதியிலேயே பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. அப்ப இவ்வளவு வேகமாக அதிமுகவும் பாஜகவும் பிரச்சாரத்தை துவங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் முன்கூட்டியே வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்போதும் போல எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாத பிற்பகுதியிலும் மே மாதத்தோட ஆரம்பத்திலும் அந்த இடைப்பட்ட காலத்துலதான் எலெக்ஷன் வரும். ஆனா இந்த முறை மார்ச் மாதமே எலெக்ஷன் ஏப்ரல் 10ஆம் தேதியே ரிசல்ட் சொல்ற அளவுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு வேலைகளை ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சிட்டு இருக்காங்க, தேர்தலுக்கான வேலைகளை. அப்படி இருக்கும்போது மார்ச்ல எலெக்ஷன் வச்சு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளேயே ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. விஜய் அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே தான் துவங்கினாரு. ஆனா அவர் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு அனுபவம் கிடையாது. நான் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, புதுசா உள்ள வரீங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க, அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க, எப்படி எலெக்ஷனை சந்திக்கணும், அரசியல் எப்படி பண்ணணும், பிரச்சாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய தொண்டர்களுக்கு அதிமுக பாஜகவினர் சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி, அவங்க கிட்ட நீங்க ஒன்னா இருந்து அரசியலை கத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க தனியா நின்னுக்கலாம். இப்போதைக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் நம்முடைய எண்ணமே தவிர தனியா நின்று திமுகவை ஜெயிக்க வைக்கிறது கிடையாது. சோ விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு அப்படின்னா தமிழகம் தப்பிக்கும். அப்படி விஜய் தனியா நின்னுட்டாரு அப்படின்னா அப்புறம் திமுக வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. சோ எல்லாமே விஜய் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. விஜய் அவர்களே நல்ல முடிவை எடுங்கள். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.